ஏன்டா இன்னும் இந்த கொஸ்டின் கேட்கலேன்னு பார்க்குறேன். ஓல்டு பாய் பற்றி கேட்குறாங்க. கொரியனில் மட்டும் இல்லை பாஸ், தமிழ் அனுராக் காஷ்யப் புத்தகம் த கேர்ள் எல்லோ போட்டிருக்கு, இன்சென்டிஸ் இருக்குது, க்ரீக் மித்தாலஜி ஸ்டோரி ஒடிபஸ் இருக்குது, கிங் டுக்கு எடுத்திருக்காரு, இங்கே இருட்டா வந்திருக்கு. சரியா, ஓல்டு பாய் மட்டும் ஒரு. ஸோ நான் அந்த மாதிரி இந்த கதை நான் ரொம்ப செட்டாகி கொஞ்சம் வேர்ஷன் எழுதும்போது தெரியுது ஓல்டு பாயோட இது பற்றி சொல்லுவாங்க. நான் ஓல்டு பாய் இன்ஃப்ளூயன்ஸ், பட் அது வந்து அமைஞ்சது. அது இந்த இந்த இது ஒரு ரைஸ் பண்ணவங்க எனக்கு முன்னாடியே தெரியும். பிளான் பண்ணியெல்லாம் பண்ணல. நான் அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸாக ஆகலை. எழுதும்போது ஒரு ஆர்டர் வரும்போது மைண்ட் ஓகே இது இதோட சாராம்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் சொல்ல மாட்டேன், நிறைய இன்னும் சொல்லுவாங்க நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ல எனக்கு தெரியல. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கேரளாவிலேயே மகாராஜா பெரிய ஹிட் ஆகுது, தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரியலி டாக் ஆஃப் தி டவுன், மவுத் பப்ளிசிட்டி அப்படி போகுது சார், எல்லா இடத்துலையும் போகுது பாஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையும் செம்மையாக இருக்கு பாஸ். சந்தோஷமா இருக்கு. நீங்க நினைச்சீங்களா சார் இப்படி ஒரு பாஸ்? கேள்வி என்னன்னா, எப்படி சார் நீங்க இந்த ஸ்டோரியை கன்வின்ஸ் பண்ண, இந்த ஸ்டோரி மகாராஜா ஸ்டோரி விஜய் சார் எப்படி சார் கன்வின்ஸ் பண்ண? சாருக்கு ஒன் லைன் சொல்ல முடியுமா? அந்த கன்வின்ஸ் பண்ற அந்த ஒன் லைன் அப்படி இல்லை. நான் அவர்கிட்ட நரேட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் லாஸ்ட் வெர்ஷன் சார் தான் சொல்லிப்பா ஷூட் போகலாம், டைம் ஆச்சு, இது எனக்கு டைம் கொடுத்தா இன்னும் மாற்றி எழுதிட்டே இருப்பேன் சொல்லி இது நீ சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்டர் சொல்லிட்டு வந்தேன். ஷூட் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி மறுபடியும் ரீரைட் பண்ணோம் உட்காந்து 2 பேரும் சேர்ந்து. சில விஷயங்கள் மாற்றணும், சில விஷயங்கள் இது சாருக்காக நம்ம சார் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா. 2 உட்காந்து சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட் போகிறது 1 வீக் முன்னாடி தொடர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணி கரெக்டாக ஷூட் அது எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 2 பேரோட ஒர்க் பண்ணிக்கிறேன். இல்லை, இப்போ நான் அப்படி மீன் பண்ணல. ஒரு கதையை ஜென்ரலாக இப்போது சில சமயம் கதை எழுதும்போது ஒரு ஹீரோக்கு எழுதுவாங்க. இப்போ மோகன்லால் சார் இருக்குது, மம்முடி சார் இருக்குது, ரஜினி சார் இருக்குது, கமல் சார் இருக்குது. இப்படி ஒரு ஆக்டருக்கு எழுதும்போது நம்ம அவருடைய ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அதை சீன் எழுதும்போது அதை பேஸ் பண்ணி வந்துடும். ஓகே, ஜென்ரலாக ஒரு ஆக்டர் இல்லை ஒரு கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டரை பார்க்கலாம். அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு டைமிங்ஸ் ஏதாவது ஒன்று மாற்ற வேண்டியிருக்கும். இல்லாட்டி ஆக்டர் மொத்தமாக அந்த கதைக்காக மாற்ற வேண்டியது இல்லை ஏதாவது ஒன்று 2மே நடக்கும். ஒரு படத்தில் ஜென்ரலாக நடக்குது தான். So that's a business secret. Depends சார். இல்லை ப்ளஸ் ஜென்ரலாக என் வாழ்க்கையில் அது சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்குது சார். ஒவ்வொருத்தரையும் நம்மளும் ஒரு வே ஆஃப் அப்ரோச்சில் இருக்குது. இப்போ உங்கள் லைஃப்பில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப்? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? சும்மா சொல்லுங்கள். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4, 5, 6, 7 4, 5, 6, 7 ஒரு 6, 7 people, ஒரு 7 பேர் பழச்சோங்க சார். ஆனால் அந்த 7 பேரும் ஒரே கேரக்டர் இல்லை. 7 பேர்ட்டுக்கு ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்கள் வேறு வேறு ஆளாக தானே பேசுவீங்க. அதில் யாரோ ஒருத்தர் க்ளோஸாக இருப்பாங்க, ஒருத்தர் தள்ளி நிற்பாங்க, இப்படின்னு வேறு வேறு நபர்களாக இருப்பாங்க இல்லையா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம், ரொம்ப வருஷமாக பழக்கம் தானே. ஆனால் 7 பேர் வேறு வேறு தானே. அப்போ எவ்வளோ பேர்கிட்ட கதை கேட்குறோம், அவங்க எவ்வளோ பேர் வேறு வேறு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபார்மில் ஃபாலோ பண்ண முடியாது சார். சம்டைம்ஸ் அவங்க எனர்ஜி, சம் பீப்புள் த வே தே பிஹேவ், சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சம் பீப்புள் அவங்க கதையை 1 நிமிஷத்தை சொல்லிடலாம். சம் பீப்புளுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 5 minutes ஆகும், சில பேர் 2.5 hours ஆகும், சில பேர்லாம் 5 hours தான் சொல்லுவாங்க. நான் வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட்டு வடசனில் நடிக்கிறது சார். நான் வெற்றிமாறன் சார் நான் பார்க்கும்போது அவர் எனக்கு கதை சொல்கிறேன்னு போசம் வடசனை கதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அமீர் சார் ரோல் நான் பண்ணுறாரு வடசனையில், ராஜன் கேரக்டர் நான் பண்ணுறாரு. அப்போ போனேன் சார். வெற்றி சார் ரொம்ப நேரமாக ஒரு பேப்பர் தேடுறாரு. சரி, ஒரு ஃப்ளோ சார்ட் தேடுறேன் சார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு புரியும்னு. இல்லை சேது, நான் ஒரு நிமிஷம் தான் தேடுறாரு. ஒரு 10 minutes ஒரு பேப்பர் எடுத்தோம்னா ஃப்ளோ சார்ட். அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு ஒரு 5 to 6 hours சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரியை 15 minutes சொன்னார். அது 15 minutes ஸ்டோரி புரிஞ்சிச்சு எனக்கு.
ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு வே ஆஃப் டெய்லிங் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, நம்மளும் எல்லாரையும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ண முடியாது. அட் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். புரிஞ்சுதா சார்? இப்போ இவர் என் ஃப்ரெண்டு, அவர் என் ப்ரொடியூசர். அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஒரு கதை கேட்டேன், ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, ஒரு 1 hour கேட்டால் சரியாயிடும் சார் அப்படின்னு சொல்கிறாரு சார். வந்தோடனே அவர்கிட்ட வந்து ஐடியாவாக ஒரு, ஏன்னா 1 hour ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஐடியாவாக ஒரு 5 minutes எப்படி போகுதுன்னு சொல்லிவிடுங்க, தென் கதையை அப்படியே கேட்பாங்க. சில சமயம் அப்படி தோணும். சில டேரக்டர்ஸ் விரும்புவாங்க, சார் நான் ஸ்லோவாக போகிறேன், நீங்கள் அப்படியே கேட்குங்க ப்ளீஸ், ரெடியா ஸ்டோரி ஸ்பாயிலர்னு எடுப்பாங்க. அப்போ நமக்கு டைம் இருந்தால் உட்காந்து கேட்போம். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் வேறு வேறு ஃபார்மில் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. கைதி நான் நடிக்கலை, கைதி 1ல் நான் இல்லை, நான் செத்துட்டேன். ஸோ மேபி லோகேஷ் ஏதாவது ஃபேண்டசி பற்றி எழுதுனா உண்டு. ஃபேண்டசியில் தான் சந்தனம் வர முடியும்னு நினைக்கிறேன். சந்தானம் இல்லை, அது சந்தனம். ஐ டோன்ட் நோ, பட் ஐ வில் நாட் டூ எனி மோர் வில்லன்ஸ். ஐ ஸ்டாப் டூயிங் இட். மனசிலாம் சார் சொல்லுங்கள் சார். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை சார். மலையாளத்தில் நீங்கள் பேசலாம், தமிழ் நான் பேசலாம். அது காலங்காலமாக இருக்கிற ஒரு பாக்கியம் நம்ம 2 பேருக்கும் உண்டு சார். அதனால் வந்து சார் ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் இல்லை சார், இவரை பார்த்து சொல்லுங்கள் சார், பார்த்து சொல்லுங்கள் சார், ப்ரொடியூசர் பார்த்து சொல்லுங்கள் சார். ஓகே சார். உங்கள் பேர் என்ன பிரதர்? நிபின். ஐ லவ் யூ நிபின். நான் வில்லனை ரொம்ப சூஸியாக பண்ணேன் சார் நான். ஓகே, அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லன் ஆகும்போது அவர்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஸோ வில்லனாக இருக்கும்போது கூட, ஏன்னா சில சமயம் எனக்கு கேள்வி வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலையும் கோபமாகவே இருக்கிறாங்க, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா, அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா? எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அவனுக்கு டைமிங் சென்ஸ் இருக்காதா அப்படின்னு எனக்கு இருந்தது. அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனால தான் நீங்கள் பவானி பார்க்கும்போது சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டெயின். இல்லை ஜவானாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னை பார்த்து அவர்ஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ் வந்து பாதிப்பு வரும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன். அப்புறம் 2வது வந்து சார், ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு. கொஞ்சம் நம்மளால் எதாவது முடியும்னா நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதா சார். அது அது என்ன ஃபார்மில் சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது ஒரு, இப்போ நான் பயந்துக்கிட்டே எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போயிட போகுது, விட்டா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான்னு இருக்குது. அதை விட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்குது பெட்ரு. ஓகே, ஒருத்தன் வந்தான், ஓகே அவன் இப்படியானா இந்த மரத்துக்கு தவனா, அந்த பள்ளத்தில் குதிச்சான், அந்த மேட்டில் ஓடினான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது அது மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி. தட்ஸ் வாஸ் பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை சார். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் இட். ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யும்போது சின்ன வயசுலேருந்து வில்லனாக பார்க்குறோமே, ஏன் கோபமாகவே சுற்றுறானுங்க அப்படியே இருக்கே. அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து என் படங்களில் வந்து வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்லாம் வச்சா நல்லா இருந்திருக்குன்னு கூட யோசிச்சிருக்கேன் நான். பேரல அவர் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது? 2 பேர் வில்லனுங்கிறது என்ன சார்? நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அதை நான் சொல்கிற வில்லன். ஐம் நாட் சேயிங் லிட்ரலி பேட். சந்தன மாதிரி ஒரு ஆளையோ பவானி மாதிரி ஒரு ஆளையோ நான் சொல்லலை. எல்லாம் நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் அது ஒரு கருத்தை பிடிக்கல. 2 பேரும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டில் ஏதோ சண்டையில் நீங்கள் எனக்கு வில்லனாகவும் நான் உங்களுக்கு வில்லனாக மாறி போயிடுறேன். அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் தோணும் எனக்கு. ஓகே, எதுக்கு அத்தனை சீரியஸ் எடுத்து சார்? இன்னும் ஒரு 2 கேட்பா சார், கேளுங்க சார்.
ஏன்னா நான் வந்து கேரளாவில் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு ஞாபகம் வந்தது இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் படம் சக்ஸஸ்க்காக வர்றது.